ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வந்து பனானா ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். வீட்டிலே எவ்வளோ சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முத பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் 2 மீடியம் சைஸ் வாழைப்பழத்தை இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி வாழைப்பழத்தை ஒரு ஃப்ரீசரில் ஒரு 2 to 3 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்த வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து சாக்லேட் சிரப் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. சாக்லேட் சிரப் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 வாழைப்பழத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. இல்லை கம்மியாக சேர்த்துனாலும் சேர்த்துங்க, அது உங்களோட விஷ் தான். நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் வந்து ஜீனி சேர்த்துக்குங்க. ஓகேவா? காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்குங்க. 1/4 கப் போதும். அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக எடுத்து வச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் அல்லது ட்ரே எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, மூடி போட்ட மாதிரி. அதில் வந்து நம்ம இப்போ அரைச்சி வச்ச மிக்சியை ஊற்றிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் மேலே வந்து முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து சாப் பண்ணி அது மேலே போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி ஃப்ரீஸ் பண்ணுங்கள். ஓவர் நைட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 12 ஹவர்ஸ் அது ஃப்ரீஸ் பண்ணணும். இப்போ 12 ஹவர்ஸ் கழிச்சு ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு எடுத்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஃப்ரீஸாக இருக்குது. ஐஸ்கிரீம் வந்து செமையாகவும் இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதை எடுத்து பசங்களுக்கு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானது. கடையில் வாங்குறதோட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு மேலே லைட்டாக சாக்லேட் சிரப்பு ஊற்றி கொடுங்க. அவங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை முத பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.